சென்னையில் மக்கள் ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல பொது போக்குவரத்தாக பஸ், மின்சார ரயில், மெட்ரோ ரயில் போன்ற வசதிகள் உள்ளன. சென்னை மாநகர பேருந்துகள் ஒரு நாளைக்கு 42 இலட்சம் பயணிகளுக்கு சேவை புரிகின்றன. சென்னை மாநகர போக்குவரத்துக் கழகம் மொத்தம் 3365 பேருந்துகளை இயக்குகிறது. தினமும் அதிகாலை 4 மணி முதல் நள்ளிரவு வரை சுமார் 1000 சேவைகள் இயக்கப்படுகின்றன. மும்பை மற்றும் கொல்கத்தாவிற்கு அடுத்தபடியாக இந்தியாவின் 3வது பரபரப்பான புறநகர் ரயில் அமைப்பு இதுவாகும். இது உள்ளூர் மற்றும் எக்ஸ்பிரஸ் ரயில்களுக்கு தனித்தனி தடங்களைக் கொண்டுள்ளது. சென்னை நகரத்தின் பொது போக்குவரத்து தேவைக்கான திட்டம் இதுவாகும். இத்திட்டத்தின்படி தொடர்ந்துகள் அதற்கென உருவாக்கப்படுகின்ற இருப்பு வழிகளில் தனியே இயக்கப்படுகின்றன. இவ்வாறு உருவாக்கப்படும் இருப்பு வழிகளின் தண்டவாளங்கள், மேம்பாலங்கள் அல்லது நிலத்தடியில் சுரங்கம் தோண்டி அமைக்கப்பட்டுள்ளன. இதில் இதுவரை மக்கள் தனித்தனியாக பயணச்சீட்டு வாங்கி பயணம் செய்து வந்தனர். இந்த நிலையில் சென்னையில் பஸ், மின்சார ரயில், மெட்ரோ ரயில் என அனைத்திலும் பயணம் செய்ய ஒரே டிக்கெட் முறை அமல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்காக தனியாக செயலி உருவாக்க சென்னை ஒருங்கிணைந்த போக்குவரத்து குழுமம் டெண்டர் கோரியிருந்தது. இந்த நிலையில் ஜூன் 2ஆம் வாரம் இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வரவுள்ளதாக புதிய தகவல் வெளியாகியுள்ளது. ஒரே டிக்கெட்டை பயன்படுத்தி 3 போக்குவரத்திலும் பயணிக்க வசதியாக பிரத்யேக கார்டு ஒன்று அறிமுகப்படுத்தப்படவுள்ளது. இந்த கார்டில் ரீசார்ஜ் செய்து மக்கள் பயணிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.